பௌர்ணமி, அமாவாசை இது 2மே நமக்கு சிறப்பா நமக்கு ஆன்மீக ரீதியா நம்ம இதா பண்றது. சந்திரன்ங்கும்போது தாய்க்கு நிகரானவ. அதனால சந்திர பகவானை நம்ம நேரடியா வழிபடுறதுக்கு நமக்கு கண்ணுக்கு நம்ம இது பண்றோம். அதனால அந்த சந்திர பகவானை நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் 7 மணி 8 மணி ஆகும்போது நம்ம வீட்டுக்கு மாடியிலையோ இல்லைன்னா நம்ம சந்திரனுடைய நிழல் படுற மாதிரி நம்ம எங்க சந்திரன் நேராக பார்க்குற மாதிரி இருந்து அகல் விளக்கு தீபம் ஏற்றி நம்ம இது பண்ணி நம்மளுடைய குறைகளை நம்ம சந்திர பகவானை வேண்டி நம்ம அந்த அகலையும் தொட்டு வணங்கி இந்த சந்திர பகவானுக்கு அந்த தீபத்தை ஏற்றுறதன் மூலமா வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை இது பண்ணி அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ளாடி கண்டிப்பா அதுக்கான ஒரு இது நமக்கு கொடுப்பாரு. அதனால சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம்ம அதாவது சிவனுடைய தலையில இருக்கிறதா சந்திரன், அது 3ஆம் பிறை. அப்ப அந்த சந்திரனுடைய இதுல இருக்குது, அந்த சந்திர பகவானுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நம்ம நேரடியா நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வேண்டி வணங்கி அந்த அகலையும் நம்ம ஏன்னா சாமியை நம்ம கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமியை நம்ம வணங்கினாலும் அந்த தீபத்தை தொட்டு தான் நம்ம வணங்குறோம். அதே மாதிரி சந்திர பகவானை நம்ம மேலே நோக்கி சந்திர பகவானை வழிபட்டுட்டு கீழே இருக்கிற அகல் தீபத்தையும் நம்ம வேண்டி வணங்கி வரும்போது வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். அதே மாதிரி மாதமும் இதை நம்ம கண்டினியூவா பண்ணலாம். குறிப்பாக இந்த ஆடி மாச பௌர்ணமிங்கும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்ல இது இருக்கும். அந்த இதில் நம்ம ஆடி மாதம் முழுவாவே தெய்வத்துக்கு உகந்த நாள். அதனால தெய்வ காரியங்கள் கோயில் இது பண்ணுறது, கூழ் ஊத்துறது, காது இந்த குடும்ப ரீதியான இது இல்லாமல் கோயில் ரீதியான எல்லா பூஜைகளும் நமக்கு இதில் பண்ணும்போது சிறப்பான பலன் கொடுக்கறதுனால இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் இந்த மாதிரி அகல் தீபம் வேண்டி சந்திர பகவானை வழிபடுறதுனால வீட்டில் இருக்கிறது இருக்கும். வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் தீராத வியாதி இருக்குது, வீட்டில் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, மற்ற மாதிரி குடும்ப சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, இல்லை நிலகலங்கள் சண்டைகள் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் நம்ம மனதில் ஒரு வேண்டுதலாக வச்சு ஒரு பிரார்த்தனையாக வச்சு கொஞ்ச நேரம் அந்த விளக்கை வச்சு இந்த சந்திர பகவானை வேண்டி நம்ம இந்த அகல் தீபத்தை வேண்டி நம்ம அந்த தீபத்தை அப்படியே கொண்டு நம்ம வீட்டில் ஏற்றி சாமியை வழிபாடு பண்ணுறது மூலமாகவும் இருக்கிற அந்த கஷ்டங்கள்லேருந்து நமக்கு வழிபாடு கிடைக்கும் ஐயா.